இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். 200 வருஷத்துக்கு முன்னாடி சரியா இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் சரியா சியா சீடு, பம்கின் சீடு, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், வெந்தயம், நாவல் பழம், வேற என்னது, புரோட்டீன் பவுடரு, யோகா, மெடிடேஷன், காலையில் ஷூ எல்லாம் போட்டு ஓடிட்டு இருந்தாங்களா? கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்களா? வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த சர்க்கஸ் பண்ணாலும் வெயிட்டு குறைக்க முடியாது. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா? சொல்லுங்களேன். இல்லை கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே 70 கிலோ வெயிட்டு குறையுமா? இல்லை கொஞ்சம் கரிஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வாயில் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட்டு குறையுமா? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு ஒரு கப்பு குடித்த உடனே 70 கிலோ வெயிட்டு குறைஞ்சிடும் இல்லையா? கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் என்ன ஆஷ்கார்டு ஜூஸும் கொஞ்சம் மாங்காய் இலையும் கொஞ்சம் கொய்யா இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வெந்தயமும் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியும் இல்லையா? நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்க. ஹாரிசன் HARRISON ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பாருங்க. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். சர்க்கஸ் ஒன்றும் அவங்க பண்ண சொல்லல. புரிஞ்சுதா இல்லையா? அதனால் சர்க்கஸ் பண்ண எல்லாம் வெயிட் எல்லாம் குறைக்க முடியாது. பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் கரிஞ்சீரகத்தையும் நம்பி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. இன்றைக்கி இந்த வெயிட்டுனால நிறைய பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 15 மாத்திரை 20 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வாழ போகிறது ஒரு தடவை தான். சாகும்போது மாத்திரை இல்லாமலாம் சாகணும். அதில் வெயிட்டை குறைக்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா?